விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, உன் பிரயாசங்கள் முயற்சிகள் சகலமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. என்ன பிரயாசப்பட்டாலோ அவைகளெல்லாம் என்ன செய்யுமா, ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்குள்ளாய். ஏன்னா தேவன் நம்முடைய பிரயாசங்களை முயற்சிகளை கண்ணீரோடு கூட விதைக்கிறான்னு வசனம் சொல்லுகிறது. அழித்து உன் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோடு கூட சுமந்து கொண்டு போகிறான். ஆனா அந்த பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிற போது, சங்கீதம் 128:2 சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரும் ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த விதைப்பு என்பது நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அது மாத்திரம் அல்ல, அந்த விதைப்பு என்பது நம்முடைய சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட். எதுலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும், எல்லாம் ஆசீர்வாதமான பலனை தரும். அல்லேலூயா. ஏன்னா நேரத்தை நாம் இன்வெஸ்ட் பண்ணுகிறோம், பொருளை இன்வெஸ்ட் பண்ணுகிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நீ எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்வாரா, அவைகளை 100 மடங்கு பலனுள்ளவைகளாய் திரும்ப தருவார். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சுவிசேஷத்தை விதைக்கிறீங்களா? திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று சபைக்குள்ளாய் கடந்து வருவார்கள். அல்லேலூயா. விதைப்பு சமாதானம் உள்ளதாய், விதைக்கிறவர்களாய், விளைவின் பலனை பெறுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை நடத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாடினா ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுகிறது, அந்த விதைப்பு எப்படி இருக்குமா, சமாதானம் உள்ளதாக இருக்கும். 2வது சொல்லும்போது சொல்லுகிறார், திராட்சை செடி தன் கனியை தரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. எது? உன் திராட்சை செடி. தேவனுக்கு மகிமை உண்டா. சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. பலன் தருகிற குடும்பம், கனி இல்லாத நிலைமை மாறும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கனி இல்லாத நிலைமைகள் மாறும், பூத்து குலுங்குகிற அனுபவம் வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. காய்த்து கனி தருகிற நிலைமை, சந்ததிகள் பெருகும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை உண்டாகும் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். திராட்சை செடி என்ன செய்யுமா, தன் கனியை தரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. எதுவும் திராட்சை செடி, அதை அறிந்து கொள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுவும் திராட்சை தோட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் திராட்சை செடியும் உன் திராட்சை தோட்டமோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். சபை நம்முடைய திராட்சை தோட்டம்னா சபை தன் பலனை தரும். அல்லேலூயா. கனி தரும், பெருகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் தொழில் உன் திராட்சை தோட்டம்னு சொன்னா உன் திராட்சை தோட்டம் எப்படி இருக்குமா, பெருகும், கனி தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உன் தொழிலாகட்டும், உன் அலுவலகமாகட்டும், உன் வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், எதுவாயிருக்கட்டும், அதெல்லாம் உன் திராட்சை செடியா இருக்குமானால் அவைகள் எல்லாம் அந்த நாட்களில் என்ன செய்யுமா, பலன் தரும். ஆமென். அல்லேலூயா. அது தன் கனியை தரும்.